தங்களை ஆராய்ந்து வந்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ரவிச்சந்திரன் மர்மமான தொல்லியல் சான்றை கண்டுபிடித்தார். செதுக்கப்பட்ட குறியீடுகள் கொண்ட சிறிய திரிசூலம். அதில் இருந்த குறியீடுகள் ஒரு இடத்தை குறிப்பிட்டது. கொல்லிமலையின் அடர்ந்த காட்டுக்குள் மறைந்திருந்த ஒரு குகை. அது அவரின் ஆர்வத்தை தூண்டியது. ஏனெனில் இதுவரை கிடைக்கப்பெற்ற தொல்லியல் ஆதாரங்களிலேயே குறியீடுகளுடன் கிடைத்த முதல் ஆதாரம் இதுவே. எனவே அதை பாதுகாப்பாக தன் பழைய வீட்டில் வைத்தார். குழுவிற்கு தகவல் தெரிவித்துவிட்டு உண்மையை தேடி அவர் அங்கு சென்றார். ஆனால் அதன் பிறகு அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. பல ஆண்டுகள் கழிந்தன. அந்த மர்மம் ஒரு திறக்காத கதவு போல் செழியனின் மனதை அழுத்திக் கொண்டிருந்தது. சென்னையில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீடு திரும்பிய செழியன் பழைய வீட்டின் சொத்து விவகாரத்தை ஒரு முடிவுக்கு கொண்டுவர மேலாளரிடம் வந்த விலைக்கு விற்றுவிடுமாறு கூறினான். அது அப்பா வாழ்ந்த வீடு தம்பி, இது அவரோட முடிவு, அதுபடியே செண்டுங்க. இல்ல தம்பி, அவரோட பொருள்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு. சரிங்கண்ணா, அந்த பெட்டிய நம்ம புது வீட்டுக்கு கொண்டு வந்தோம். சரி தம்பி என்று கூறிவிட்டு அறைக்கு சென்றான். ஒரு நாள் செழியன் தன் குழந்தை பருவ புகைப்படங்களை பார்த்து கொண்டே தந்தையின் பழைய பெட்டியை திறந்தான். அதில் சில புத்தகங்கள், ஒரு சிறிய விசித்திரமான திரிசூலமும் அவன் கண்களில் பட்டது. மேலும் அவர் கைப்பட எழுதிய ஒரு குறிப்பின் பெயர் சிவபாதம். தனக்கென்று இருந்த ஒரே உறவையும் இழந்த வருத்தமும் கோபமும் அவன் வாழ்க்கையை அர்த்தமற்றதாக மாற்றிவிட்டதாக எண்ணினான். துடிப்பு இல்லாத தோணி காட்டாற்றில் சிக்கி வெள்ளத்தின் போக்கில் போவது போல. ஆபத்து என்று தெரிந்தும் செழியன் தனியாக தந்தையின் மர்மத்தை தீர்க்க எண்ணி கொல்லிமலைக்கு புறப்பட்டான். உண்மையை தேடும் பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது. சிவபாதம்.